இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா டேட்ஸ் எக்ஸிபிஷன். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா காலையில. இது வந்து செகண்ட் டேட்ஸ் வந்துட்டு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? லித்து என்னடா பார்க்க போற? என்ன பார்க்க போற? பிரியாணி சாப்பிட. எந்த நேரம் பார்த்தாலும் பிரியாணி. நண்டு வெளில வந்தாலும் பிரியாணி இந்த குட்டீஸ்க்கு. அங்க என்னப்பா செய்யறாங்க? ஏதோ கலரிட்டு இருக்காங்க. அங்க வந்து டீ குடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. 470 கிராம். ஓகே 470 கிராம். இது வந்து 14 ரியால் வருது. டேய் அது 9 தான். இருப்பா நான் வீடியோ ஆன் பண்றேன். ஆன் பண்ணுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இது வந்து ஷீப்போட பட்டராங்க. நம்ம இது வரைக்கும் வந்து பாபா பிளாக் ஷீப். ஒரு டான்ஸ் ஆடுங்க. ஒல்லி ஒல்லி இடுப்பே. மேக்கிங் இருங்க. ஒரே செட் தான், பட் பார்க்கிறதுக்கு வந்து ரெண்டு மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ராமையாவே ஓடிடுவார். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. என்னப்பா சாப்பிடுறீங்க? ஆமா ஓடா. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு கத்தார்ல ஒரு சூப்பரான ஒரு இடத்த தான் சுத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த இடத்துல நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம். பட் இது வரைக்கும் அங்க எக்ஸ்ப்ளோர் இதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்காத பிளேஸ் தான் இப்போ நம்ம வந்து காமிக்க போறோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எது பார்க்க போறோம் அப்படின்னா டேட்ஸ் எக்ஸிபிஷன் தான் பார்க்க போறோம். உள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டேட்ஸ் எக்ஸிபிஷன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து செகண்ட் டைம் போடுறாங்க. லாஸ்ட் டைமே போட்டிருந்தாங்க. நான் இவர் கேட்டேன், கூட்டு போக முடியாது சொல்லிட்டாரு. அதனால சரி இன்னைக்கு அவரை விட்டுட்டு நான் வந்துட்டேன். அதான் இந்த தடவை அவரை விட்டுட்டு நாங்க வந்தாச்சு. ஸோ உள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கத்தார்ல ரமதான் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய வந்து வச்சிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி டேட்ஸ் வெரைட்டி என்னெல்லாம் உள்ளார ஷாப்ஸ்ல இருக்கு, அப்புறம் இது வரைக்கும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாதது எல்லாமே காமிக்க போறோம். ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்கே என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கலாம். இங்கே என்னடா அது டீ செய்கிறாங்கன்னு பார்த்தா அல்வா செஞ்சுட்டு இருக்காங்க. டேட்ஸ் அல்வா. டேட்ஸில் வந்து அல்வா செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே சைடில் வந்து வச்சுருக்காங்க எல்லாம் சேல்ஸ். இது 1 கிலோ பார்த்தீங்க அப்படின்னா 100 ரியால் வருது. 700 கிராம் 70 ரியால், 250 கிராம் 30 ரியால். தமிழ்நாடு. இந்த சைடில் வந்து போட்டிருக்காங்க பாருங்க, ஒமானி ஸ்வீட் வித் டேட்ஸா. வாங்க நம்ம எக்ஸிபிஷன் பண்ணலாமா? அச்சோ என்னப்பா வாங்க போகிறோம்? டேட்ஸ். சாக்கி இல்லை, டேட்ஸ். இது ஃபுல்லாவுமே வந்து டேட் ஷாப் தாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன், நிறைய ஷாப்ஸ் இருக்குது. எங்கே வாங்குறது தான் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு கடையிலேயே வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிள் கேட்டாலும் கொடுப்பாங்க. இது வந்து ஃபுல்லாக வந்து டேட்ஸ் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சுகர் இல்லை, ஹெல்த்தினாங்க. இதுங்களுக்கு ஐஸ்கிரீமுக்கு பதிலாக இது வாங்கி கொடுத்துடலான்னு கொடுத்தாச்சு. எப்படா இருக்கு? ஜூஸ் வர மாட்டேங்குதா? அது வந்து ஸ்லாஷாக கெட்டியாக இருக்குமா. கொஞ்சம் நேரம் சில் ஆனதுக்கப்புறம் வரும். ஓகே தேங்க்யூ. மாமாக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வந்துடுங்க. நல்ல வெரைட்டியாக டேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கங்க. பிளாக் டேட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸ் பேஸ்ட்டு. இது வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ஈதப்போ வெளில போனாங்க செஞ்சாங்கன்னா இது அப்படியே ஒரு குட்டி குட்டி பேக்காக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. இந்த டேட்ஸ்லலாம் என்னென்னா டேட்ஸ் சாக்லேட்டு ப்ளஸ் ஆல்மண்ட் இது எல்லாமே ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நான் கத்தார் வந்து தாங்க எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. நம்ம ஊரில் டேட் சிரப் தான் பார்த்துருப்போம். பட் இங்கே வந்து எள்ளு போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹல்வா வச்சு, பாதாம் வச்சு, அது மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய டேட்ஸ் எல்லாம் இங்கே கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டேட் சிரப்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டிலே வந்து 10 ரியால் தான் வருது. அதுக்கப்புறம் எதுவுமே வந்து 15, 25, 30 அது மாதிரி ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்குது. இந்த டேட்ஸ் வந்துட்டு 25 ரியால் தாங்க சொன்னாங்க. சாரி 20 இல்லை, இது 20 ரியால் தான் சொன்னாங்க. பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த டேட்ஸ்லாம் நான் நார்மலாக மாலில் பார்த்திங்கன்னா 35க்கு மேலே தான் வாங்குவேன். நல்லா இருக்குது டேட்ஸு. டேட்ஸ்குள்ளார வந்து நட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ண மாதிரி இருக்குது. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இது அப்படியே ஒரு ட்ரேவோட அப்படியே கொடுப்பாங்களாம்.
ஸோ இதுலேயும் பாருங்கள் பிளாக் டேட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு சாம்பிளாக கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு பார்க்க சொல்லி. இந்த சைடு எல்லாமே ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து விற்கிறாங்க. இது ஒன்று ஒரு ரேட் சொன்னாங்க. ஒன்று வந்து 30 ரியாலாம், 2 பாக்ஸ் வந்து 50நாங்க. ஓகே 2 வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 50 ரியால். ஸோ நம்ம ஷேர் பண்ணிக்கலான்ட்டு. தேங்க்யூ. ஓகே வாங்கிக்கோங்க. டேட்ஸ் பிஸ்கெட் வச்சுருக்காங்கங்க. நம்ம ஊரில் என்னென்னமோ பிஸ்கெட் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே கத்தாரில் வந்து எல்லாமே நிறைய டேட்ஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வெளியில் வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளார வந்து டேட்ஸ் பேஸ்ட் வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். இது வந்து டேட்ஸ் வந்து சாம்பிளுக்காக வச்சுருக்காங்க பாருங்கள். டூத்பிக்கில் வந்து டேட்ஸ் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நானும் ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சோம்பு போட்டிருக்காங்கப்பா டேட்ஸில். டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை ஜிஞ்சரா? இங்கே வந்து ஃபுல்லாக டேட்ஸ் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு டேட் சிரப் எல்லாமே வச்சுருக்காங்க. என்னப்பா இது? இது பேர் குக்கீஸ்ப்பா. குக்கீஸா? உள்ளார என்ன இருக்குது? என்ன இருக்கு ஓப்பன் சர்ப்ரைஸ். என்னப்பா இது? டேட்ஸ் பேஸ்ட் இருக்குன்னு பார்த்தோம், கடைசியில் குக்கீஸ் மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஆர்கானிக் சொன்னாங்கல்ல. சுகர் இல்லைன்னாங்க. நோ சுகர் எதுவுமே இல்லை. என்ன சாப்பிடுங்க. எப்படிப்பா இருக்குது இந்த பிஸ்கெட்டு? மாவு மாதிரி இருக்கு. நம்ம கோயில்ல மாவுலக்கு போடுவாங்க. அந்த மாவு மாதிரியே இருக்கா? நானுமே பண்ணு மாதிரி இருக்கேன்னு பார்க்குறேன். நிறைய கடை இருக்குல்ல, எவ்வளோ கடை வச்சுருக்காங்க. 50 இல்லைப்பா, 100 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எள்ளு, பிஸ்தா, அதுக்கப்புறம் ஆல்மண்ட்ஸ் மாதிரி வந்து டேட்ஸ் பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. டேட்ஸ் பைட்டுன்னு போட்டிருக்காங்க. How much that one? 22 ரியால். ஓகே 20 ரியால். வெரைட்டி ஆஃப் டேட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து டேட்ஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு இதில் வந்து சாக்லேட் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்னொரு இதில் வந்து ஹேசல்நட் ப்ளஸ் சாக்லேட்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்று ஒரு வெரைட்டியாக இருக்குது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், நல்லாயிருக்கு. தோஹா டேட்ஸில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இது வந்து டேட்ஸ் கிளாசிக், இது வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவர். குட்டீஸ்க்கு வந்து அந்த ப்ரெட்டில் வந்துட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அதனால் நாங்கள் வந்து ஆளுக்கு ஒன்று எடுத்தாச்சு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 18 ரியால் வருது. 22டா? 22 சாரி 22 வருதா? அப்படியா? சாரி. இதோட ரேட் வந்து 22 ரியால் வருது. இங்கே பாருங்க ரெண்டு. அந்த சிரப்போட ரேட்டும் சொல்லிவிடுங்க, வேணுன்றவங்க வந்து வாங்கிக்குவாங்கல்ல. இந்த சிரப் வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்து 14 ரியால் வந்து வருது. எவ்வளோ வெயிட் அப்படின்னு ½ kg இருக்கும். ½ லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் ஒன் ½ லிட்டர் 950 கிராம்ஸ். ஓ பரவாயில்ல, 950 கிராம்ங்க. இதே வந்து 14 ரியால் தான் வருது. ஓகே தான், நாங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கினாலும் சரி வேண்டாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து 470 கிராம் வருது. இது வந்து 9 ரியால் பெருசு. நாங்கள் வந்து இந்த 3 பேக்கும் வாங்கியாச்சு. அடுத்து வேறு கடையில் போய் இன்னும் என்ன வாங்கலான்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். இந்த சைடில் ஏதோ ஸ்நாக்ஸ் டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு மாதிரி ஷேப் இருக்கான்ல, ஆனால் பிஸ்கெட் போலப்பா. இது வந்து ஷீப்போட பட்டராங்க. நம்ம இது வரைக்கும் வந்து பிளாக் ஷீப் வெண்ணெய் வந்து மாட்டோட இதுதான் பார்த்துருப்போம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது ஷீப் பட்டர். இது வந்துட்டு டேட்ஸோட டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். டேஸ்ட் பண்ணால் வேற லெவலில் இருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போதான் அவங்க 2 பேரும் முடிச்சாங்க. நான் வீடியோ கண்டு வச்சிருந்தேன். நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்குல்ல. இந்த சின்ன பாக்ஸ் வந்து 25 வருதுங்க, பெருசு வந்து 45 சொன்னாங்க. என்னப்பா சாப்பிட்றீங்க? ஆமா ஓடா. டேய் ஒன்னுத்தையும் விட்டு வைக்கிறது இல்லையாடா. சாம்பிள் கொடுத்தாங்கங்க, என்னன்னு தெரியல. அந்த பாக்கெட்ல பார்க்க நல்லா இருந்துச்சு, சரின்ட்டு வாங்கியிருக்காங்க. என்னப்பா இது எப்படி இருக்கு? கிறிஸ்பியா இருக்கா? எப்படி இருக்கு? டேட்ஸ் இருக்கா? வா ஓகே. ஆமா டேட் சிரப் போல. நல்லா இருக்காண்ணா டேஸ்ட்டு? ஓகே. இங்க பத்தியா பிள்ளைங்கள்கிட்ட இருந்து புடிங்கி திங்கிற ஜீவிதா. ஓகே. இது இப்படி டிப் பண்ணி சாப்பிடணுமா?
எப்படியெல்லாம் டேட்ஸ் சாப்பிட்றோம் பாருங்க. எப்படிப்பா இருக்கு? நல்லா இருக்குப்பா. ஆனா டேஸ்ட் பண்ணி பண்ணி எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாதிரி கசக்குது லைட்டா. இது வந்து ஆட்டுப்பால்ல வந்து பிஸ்கட் பண்ணியிருக்காங்க. இது வாட்ஸ் திஸ் ஒன்? அரபிக் காஃபி. ஓகே, இது வந்து அரபிக் காஃபி அங்கே. ஸோ இது வச்சுருக்காங்க. ஹவு மச்? 30 ரியால். 50 ரியால் 1 kg. ஓகே, தேங்க்யூ. எல்லா ஷாப்லேயும் நம்மளுக்கு வந்து சாம்பிள் நிறைய தந்துகிட்டே இருக்காங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஷாப்பிங்கே முடிச்சிட்டோம். ஓகே, இது வந்து ஃப்ரெஷ் டேட்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்சைட் நிறைய டேட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக டேட் ஷாப் தான். ஒன்று ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. வந்து டேட்ஸ் கேக்காங்க. உள்ளார வந்து டேட் ஸ்டஃப் பண்ணி கேக் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. ஃபுல்லாகவுமே வந்து பேரிச்சம்பழம் தான். என்னென்னவோ வச்சுருக்காங்க. என்னப்பா இது பேரிச்சம்பழத்துலேயே ட்ரையெல்லாம் வச்சுருக்காங்கல்ல. சூ, எப்படிடா இருக்கு? நல்லா இருக்கா? ஸோ எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு என்னென்னலாம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண முடியுமோ வாங்கியாச்சுங்க. வித்தியாசமாக இருக்கிறதெல்லாம். வாங்க வாங்க வாங்க. மாமா சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இது வந்து மாமா இது கொடுத்துருக்காங்க டேட்ஸு. வாங்க போகலாமா? இந்த சைடு வந்து ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியலன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே வந்து மஷ்ரூம்ஸாம். நான் இப்படி மஷ்ரூம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த இடத்துல தான் வந்துட்டு இந்த மஷ்ரூம் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருந்ததுங்க. இதுக்கு நாங்கள் பேக் சைடாக போயிட்டோங்க. அதனால் என்னென்னு தெரில. இப்போ தான் போட்டிருக்காங்க சூக் வாக்கிஃப் ட்ரஃபிள் எக்ஸிபிஷன் அண்ட் ஆக்ஷன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முதல்ல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது எங்களுக்கு. இது தாங்க கோல்டு சூக்கை. இந்த சைட் ஃபுல்லாகவுமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஷாப்ஸ் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நாங்கள் அப்படியே வரிசையாக வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல பெருசு பெருசாக இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இந்த கத்தாரில் போடுற மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இருக்கும். நல்லாயிருக்கும். இங்கே இவ்வளோ சூப்பராக தகன்னு இருக்கு பாருங்கள். நல்ல பெரிய பெரிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. 91.6 கிராம்ங்க. சூப்பராக இருக்குது. நல்லா அப்படியே செட்டாக இருக்குல்ல. 12 சவரன் கம்மலோட செட் இருக்குது. இது ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒரே செட்டு தான். பட் பார்க்கறதுக்கு வந்து 2 மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. மேக்கிங் எவ்வளோ வருது இதுக்கு? 10%. பரவாயில்லைங்க. மேக்கிங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே கோல்டு சூக்கில் வந்துட்டு நார்மலாக வந்து கம்மின்னு சொல்லுவாங்க. பட் இவ்வளோ கம்மின்னு தெரியாது. இத்தனை வருஷத்தில் நானே இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப கம்மியாக இருக்குது மேக்கிங். இதுக்கு மேட்சாக ரிங்கு கூட வச்சுருக்காங்க. கம்மல் ப்ளஸ் ரிங்கு 3மே சேர்ந்து இருக்குது. இது ஃபுல்லாமே 1 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க வளையல். சூப்பராக இருக்குது டிசைன் எல்லாமே. காமிங்க இந்த கலெக்ஷன். இது எத்தனை பவுன் வருது? 4 பவுனா ஒரு பேங்கில்? நல்லா இருக்கு. நீங்கள் 13 நினச்சிட்டிங்களோ? பட் 30. நல்லா இருக்குல்ல டிசைனு? நல்லா இருக்குங்க கலெக்ஷன். சூப்பராக இருக்கு. இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்குது. பட் அழகாக இருக்குது. எவ்வளோ எத்தனை பவுனு? 1/2 பவுனா? நல்லா இருக்கே. எத்தனை கேரட் இது? 21 கேரட்டுங்க. சூப்பராக இருக்குவா? நல்லா இருக்கு. இந்த பிரேஸ்லெட்டில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம போட்டுக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கம்மல் பாருங்களேன், அழகாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? நல்ல பெரிய கம்மல் இது. எவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஷாப்போட கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேக்கிங் எல்லாமே நாங்கள் கேட்டோம். ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அடுத்தது அப்படின்னு இருக்கும். ஃபுல்லாகவுமே வந்து ஹாரம் கலெக்ஷன் இருக்குங்க. இதுவுமே நல்லா இருக்குது. ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட மேக்கிங் சார்ஜுமே வந்துட்டு அவங்க ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க. நெத்தி சுட்டிலாம் வச்சுருக்காங்க. இதுவுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது.
எல்லாமே நல்ல பெருசு பெருசாக ஹாரம் அது மாதிரி தாங்க டிஸ்பிளேலே வச்சுருக்காங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இந்த ஹாரம் எல்லாமே. சுகன்யா, இந்த ஹாரம் பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? ஹாரம் மாதிரி இருக்கா? அது போட்டால் நமக்கு எப்படி இருக்கும்னு தோணுது. இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் வரும் போலல்ல. அதான் அச்சு பாப்பா ஹைட்டுக்கு இருக்குது. இது பாருங்க. ஆனால் டிசைன்லாம் வந்துட்டு இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இதுவும் நல்லா இருக்கு. பட் இதெல்லாம் போட்டால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இந்த பேங்கிள் நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. கீழே ஃபுல்லாக வந்து டைமண்ட்ஸ் வச்சுருக்காங்க. டைமண்ட்ஸ் ப்ளஸ் கோல்டு. எது இதுவா? முத்தா? ஆமாம்ல, நல்லா இருக்கு. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆனால் நம்ம போட்டோன்னா கவரிங்கான்னு கேட்டுருவாங்க. only Okay. 35 30 This 45 riyal. Making charge. 1 2 3 4 Okay. for model 45 45. only الباقي Okay. 35 30 ما في مشكله. 35 30. Thank you. இது எல்லாமே 35 30 வருதாம்ப்பா. 22 carat. 21 carat. Okay. 103 கிராம் தாங்க சொல்றாங்க. ஆனா பார்க்க செம்ம பாஷா இருக்கு. செம்மையாக இருக்குது. இந்த ஹாரம் ப்ளஸ் இந்த கம்மல், அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட், ரிங்கு, இது எல்லாமே சேர்த்து வந்து 103 கிராம்ஸ். இது 1 கிராமுக்கு வந்து 45 ரியால் கிட்ட சொல்கிறாங்க. பட் சூப்பராக இருக்குது இந்த கலெக்ஷன், நல்லா இருக்கு. ரிங் கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதில் இந்த ரிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். அடுக்கடுக்காக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. நிறைய ரிங்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும். இது வந்து ஒரு ரிங் தானாங்க. எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. நம்ம விரலே மறைஞ்சிருச்சுப்பா. இல்லை முன்னாடி கேட்டுங்க. இது 2 இது கொடுக்கும். நான் ஒரு வேலை பேர் ரிங் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்தா இது ஒரு ரிங் தான். எவ்வளோ பெரிய ரிங்கு. எங்கே போயா விரலை காணும்? விரல் ரிங்கில் காணாம போயிடுச்சுப்பா. சூப்பராக இருக்கு. ஹவு மச் மேக்கிங்? வெயிட் வந்துட்டு 11.83 கிராம்ஸ் தான் வருது. மேக்கிங் 45 ரியால். ஓகே, மேக்கிங் வந்து 45 ரியால் வருது. ஒட்டியானம் எனக்கு சம்மந்தமே இல்லாதது. ஒட்டியானம் காசு மேலே ஒட்டியானம் தான்ப்பா. 150 வந்துட்டு வெயிட் வருது. ஸோ இப்போ இதை ட்ரையல் போட்டு பார்க்கலாம். இப்போ எங்கப்பா அப்படின்னு எல்லாரும் கேட்க போகிறாங்க. அது சென்டரா வர மாதிரி போடுப்பா இன்னும் கொஞ்சம். சைட்லையா? ஓகே, நல்லா இருக்கா? ஒரு டான்ஸ் ஆடுங்க. ஒல்லி ஒல்லி இடுப்பே. மேக்கிங் சார்ஜ் இருங்க. மேக்கிங் சார்ஜ் வந்து 55 ரியால் சொல்றாங்க இதுக்கு. ஆனா நல்லா இருக்கு. டிசைன் சூப்பரா இருக்கு. வெயிட் லாஸ் பண்றோம், இத வாங்குறோம் அவர்கிட்ட. இது ஃபுல்லா பிரேஸ்லெட் கலெக்ஷனுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நான் இவ்வளோ நாளாக இந்த சைடில் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. இப்போ தான் சும்மா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இவ்வளோ இருக்குது. ஒட்டியான கலெக்ஷன் தாங்க. அது வந்து பார்க்க காசு மாலை மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது அந்த கலெக்ஷன் எல்லாமே. எவ்வளோ லாங் ஹாரம் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது இங்கே எல்லாமே கலெக்ஷன்ஸு. எந்த ஷாப்புன்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள் லாஸ்ட்டாக. இந்த ஷாப்பில் தான் வந்து ஒட்டியானம் இந்த கலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருந்தால் வந்து பாருங்கள். இது வந்து 91 கிராம் வருது. இது வந்து 150 கிராம்ஸ் வருது. மேக்கிங் சார்ஜ் ஓகே. ஏன்னா இந்த சைட் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதான் எவ்வளோ கிராம் வருது அப்படி சொல்லிட்டு கேட்கலான்ட்டு. நல்லாயிருக்கு பார்க்க. இதெல்லாம் வந்து அரபிக் மாடல்ஸ் தீஸ் ஆர். ஓகே, தேங்க்யூ. அவங்க சப்ஸ்கிரைபர் தான் மேடம். எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் இந்த காமெடி எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ ஏன் அடிக்கடி போடுறதே இல்லை. ரொம்ப அதான்ப்பா. 24 hours ஆயிடுச்சு உங்க வீடியோ. எங்க வந்திருக்கோம்? நம்ம வீட்டில் வந்திருக்கோமா? அப்புறம்
இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேற ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.